யாரிடம் கடவுளின் அன்பு இருக்கிறது? இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நற்செய்திக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். யாரிடம் கடவுளுடைய அன்பு இருக்கிறது? கடவுளுடைய வார்த்தையை யார் கேட்கிறார்களோ, யோவான் நற்செய்தி 14:23, ஒருவன் எனக்கு அன்பு செய்தால் என் வார்த்தையை கேட்பான் என்று இயேசு பெருமான் சொல்கிறார். யார் கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறார்களோ, செவிமடுத்து கேட்கிறார்களோ, புறக்கணிக்காமல் கேட்கிறார்களோ, அசட்டை செய்யாமல் கேட்கிறார்களோ, மனதார உளமாற கேட்கிறார்களோ, மனமுவந்து கேட்கிறார்களோ, செவிமடுத்து கேட்கிறார்களோ, அவரிடத்தில் கடவுளுடைய அன்பு இருக்கிறது. இரண்டாவது, 1 யோவான் 2:5 வாசிப்பது போல, கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்பது மட்டுமல்ல, கிறிஸ்துவின் வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளுடைய அன்பு உண்மையாகவே இருக்கிறது. கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்பதோடு மட்டும் நின்று விடாமல், கிறிஸ்துவின் வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளுடைய அன்பு நிறைவாக இருக்கிறது. மூன்றாவது பிரியமானவர்களே, மத்தேயு நற்செய்தி 7:12 வாசிக்கிறோம். பிறர் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதே பிறருக்கு செய்யக்கூடிய மனோபாவம் உள்ளவர்களாய் நீங்கள் நான் மாறுகின்ற பொழுது உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கடவுள் அன்பு இருக்கிறது. கடவுள் அன்பு நமக்குள் குடிக்கொள்ள இத்தகைய காரியங்கள் வெளிப்படையாக இருக்க வேண்டும். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.